விஷ்ணு பாரதி, அடுத்து நான் உனக்கு அருள வேண்டியது மூல மந்திரம். என் அருகில் வா. கங்கம்மாவால் சாபத்துக்குள்ளான இக்கன்னிகாபுரம் கிராமத்துக்கு சாப விமோசனம் கிடைக்க செய்ய வேண்டும். 3 தலைமுறைகள் வரை கங்கம்மாவின் சாபத்திற்கு சக்தி உண்டு. என் காலம் வரை விடாது பூஜை செய்து கங்கம்மாவின் கோபத்தை சாந்தி செய்து வந்தோம். இது 4வது தலைமுறை. இந்த தலைமுறையும் தொடர எனக்கு ஆயுள் கிடையாது. உமக்கு கடினமான பரீட்சையை தான் வைக்கிறேன். 7 மாதர்கள் சிலையை மீட்டு திரும்பவும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஸ்ரீ லலிதாம்பிகை தேவியின் ஆலயத்தை திறந்து அக்கோவிலுக்கான வைபவங்களை உருவாக்கி அம்மனுக்கு வேண்டிய நித்திய பூஜைகளையும் கைங்கரியங்களையும் நடத்த வேண்டும். இக்கிராமம் மீண்டும் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டும். இது உன் கடமை. அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். டேய், அம்மாங்கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இல்லப்பா, எனக்கு 2 லட்ச ரூபா வேணும். 2 லட்சமா? நம்ம ஊர்ல அவ்வளவு பணத்துக்கு என்னடா செலவு இருக்கு? அப்பா, ஒரு ஜாலி ட்ரிப்பா. நான் எங்க ஃப்ரெண்ட்ஸோட பேங்காக் போக போறேன். மூர்த்தி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். கங்கம்மா உத்தரவு மீறி இங்க நாம எதுவும் செய்ய முடியாதுடா. இந்த கிராமம், இந்த பங்களா, இதுதான்டா நம்ம வாழ்க்கை. அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாரு, கேட்க மாட்டியா? மாட்டேன். எனக்கு எதை பத்தியும் பயம் கிடையாது. உங்க பயத்தை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. என்ன அனுப்பி வைங்க. எப்படிடா அனுப்ப முடியும்? கங்கம்மா சாபத்தை மீறி போனவங்களுக்கு நேர்ந்த கதி மரணம் தான் தெரியும்ல. பிரசிடென்ட் பொண்ணு அபிராமி சென்னையில வேலை பார்க்கல. அவளே அங்க வேலை பார்க்கும்போது எனக்கு என்ன? கங்கம்மா அவளுக்கு உத்தரவு கொடுத்தா. கங்கம்மா கங்கம்மா கங்கம்மா. நாம கங்கம்மா சாபத்துக்கு ஆளானவங்கடா. மீறி போடா, அவ உசுர வாங்கிடுவாடா. கிருஷ்ணா, உன் தாத்தா புலம்புறத கேட்டில்ல? பேராண்டி, உனக்கு நான் உத்தரவு கொடுக்கறேன்டா. தைரியமா போயிட்டு வா. இப்பெட்டியில் உள்ள ஏடுகளே சக்தி பீடத்தின் சொத்துக்களாகும். நமக்கும் நம் அறிவுக்கு எட்டாத கடினமான சூழ்நிலைகள் வரும், சோதனைகள் வரும். அந்த நேரங்களில் இப்பெட்டியில் இருக்கும் ஏடுகளை பிரித்து படி. உனக்கான தீர்வுகள் கிடைக்கும். எழுதியிருப்பதை படியும். தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு கன்னிகையால் சகாயம் கிடைக்கப் பெறுவேன் என்று எழுதியிருக்கிறது குருதேவா. என் கடமைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்து விட்டேன். இந்த உடலில் இருந்து மட்டுமே ஆத்மா என்று உங்களுடனே இருக்கும், உங்களை வழிநடத்தும். ஒண்ணுல எழுந்திருச்சுக்கோமா. எந்திரிக்க முடியல, கால் வலிக்குது. என்னாச்சு? ஆட்டோக்காரன் இடிச்சிட்டாமா, கால்ல பலமா அடிபட்டு இருக்குமா. ரொம்ப வலிக்குதா? என் கார் இருக்கு. உங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், சரியா? தாயே லலிதாம்பிகை, 7 மாதாக்களே, இந்த குழந்தைய குணப்படுத்துங்க. இவளுக்கு வலி தீரணும். இன்னும் வலிக்குதா? இல்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இல்ல ஆண்டி, இப்ப எனக்கு வலி குறைஞ்சிருக்கு. நான் நின்னு பார்க்கட்டுமா? இப்ப வலியே இல்ல ஆண்டி, நடக்க முடியுது.
குட் ஷூ மாட்டிக்கோ. ம் ரோட கிராஸ் பண்ணும்போது கவனமா பார்த்து போகணும், சரியா? தேங்க்யூ ஆண்டி. ஐயா, பழைய ஞாபகம்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கோவில்ல காலங்காலமா நடந்த நவராத்திரி திருவிழா, பல ஊர்ல இருந்து கூட்டம் கூட்டமா வந்து கலந்துகிட்ட ஜனங்க, லலிதாம்பிகைக்கும் சப்த மாதாக்களுக்கும் நாகம்மாவுக்கும் நடந்த பூஜை புனஸ்காரங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கோலாகலமா இருந்த நம்ம ஊரு எல்லாமே கனவு மாதிரி ஆகி போச்சுங்களேயா. அந்த காலம் எப்போ வரும்னு மனசுக்குள்ள ரொம்ப ஏக்கமா இருக்குங்கய்யா. பின் 108 சக்தி பீடங்களின் பிரசாதத்தால் என்னை அலங்காரம் செய். அப்படியாக